ஹலோ எவ்ரிவன், நம்ம லாஸ்ட் வீடியோல டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதை கண்டினியூ பண்ணுவோம். பாருங்க, டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்? இஃப் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தாச்சு, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம், அடுத்து இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இன்னைக்கு நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க, நெஸ்டட் இஃப் எல்ஸ். இந்த நெஸ்டட் இஃப் எல்ஸ்ல என்னன்னா, ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ். நெஸ்டட்னா ஒன்னுக்குள்ள ஒன்னுன்னு அர்த்தம். பாருங்க, இஃப் ஒன் ஆர் மோர் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் are nested within another if else statement, it is known as nested if else statement. ஓகேவா? ஒரு இப்ப இந்த சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இஃப்னு ஒரு கண்டிஷன் கொடுத்தாச்சு. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இதுக்குள்ள நுழையுது. என்னது? மறுபடியும் இன்னொரு இஃப். ஓகேவா? இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த கண்டிஷனுக்குள்ள வருது. இப்ப இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். இந்த கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுறதுக்கு இந்த கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும், இந்த கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும். அப்பதான் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்ப பிரிண்ட் ஆகும்? இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து இந்த கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிருச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதான் நெஸ்டட் இஃப் எல்ஸ். இது வந்து இஃப்க்குள்ள மட்டும் தான் இப்படி எழுதணுமா, எல்ஸுக்கு எழுதக்கூடாதா? அப்படிலாம் கிடையாது. எல்ஸ்லயும் நீங்க இப்ப இஃப் எல்ஸ் போட்டு எழுதிக்கலாம். சோ இதான் ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். கொஞ்சம் புரிஞ்சுக்கிற ஒரு மாதிரி இருக்கும், ஆனா ஈஸி தான் இது. ஓகேவா? ப்ரோக்ராம் பாருங்க, ஈஸியா புரியும். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம். டு ஃபைண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஒரு 3 நம்பர் இருக்கு, அந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் கிரேட்டர் நம்பர் கண்டுபிடிக்க தான் ப்ரோக்ராம். இப்ப எப்பயும் போல எடுத்துக்கோங்க, ஏ பி சி 3 நம்பர் எடுத்தாச்சு. ஓகேவா? இப்ப பாருங்க, 3 வேரியபிள் டிக்ளேர் பண்றோம், 3 நம்பர் பிரிண்ட் பண்ண என்டர் பண்ண சொல்றோம். 3 நம்பரை கெட் பண்ணியாச்சு. ஏல ஒரு நம்பர், பில ஒரு நம்பர், சில ஒரு நம்பர் கெட் பண்ணியாச்சு. இப்ப கண்டிஷன் பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஏ தான் ஏ வந்து பியோட கிரேட்டரா இருக்கு. ஓகேவா? ஏ கிரேட்டர் தன் பி, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்படி கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அடுத்ததுல செக் பண்றோம், இஃப் ஏ கிரேட்டர் தன் சி. வந்து ஏ தான் பெரிய நம்பர் சொல்லிட்டாங்க, பியோட ஏ பெரிய நம்பர். அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் என்னது? சியோடவும் ஏ பெரிய நம்பர், சியோடவும் ஏ பெரிய நம்பர். அப்ப இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னது? ஏ. அப்ப பிரிண்ட் ஏ இஸ் கிரேட்டஸ்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எல்ஸுக்கு என்ன அர்த்தம்? ஏ பியோட பெரிய நம்பர் தான், ஆனா ஏ வந்து சியோட சின்ன நம்பர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏ பியோட பெரிய நம்பர் தான், ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப ஏ வந்து சியோட சின்ன நம்பர். அப்ப இங்க என்னது பெரிய நம்பர்? சி தான் பெரிய நம்பர். ஏன்னா ஏ வந்து பியோட ஏற்கனவே பெரிய நம்பர் தான், ஆனா ஏவோட பெருசு சி. அப்ப சி இஸ் கிரேட்டஸ்ட். புரிஞ்சா? இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்ப இந்த இஃப் ஸ்டேட்மெண்டே ஃபால்ஸ் ஆயிருச்சு, அதாவது ஏ கிரேட்டர் தன் பிங்கிறது ஃபால்ஸ் ஆயிருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? பி தான் ஏவோட கிரேட்டர்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா இன்னொரு கண்டிஷன் எழுதுறாங்க, எல்ஸ்ன்னு போட்டாச்சு. எல்ஸ்ன்னு என்ன அர்த்தம்? பி கிரேட்டர் தன் ஏன்னு அர்த்தம். இப்ப இதுக்குள்ள ஒரு கண்டிஷன் பாருங்க, இஃப் பி கிரேட்டர் தன் சி. ஏற்கனவே என்ன இருக்கு? பி கிரேட்டர் தன் ஏன்னு இருக்கு. அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் எழுதுறோம், பி கிரேட்டர் தன் சின்னு எழுதுறோம். ஓகே, பி கிரேட்டர் தன் சின்னு தான் என்ன அர்த்தம்? ரெண்டு நம்பரும் இடமே பி பெருசா இருக்கு, அப்ப பி இஸ் கிரேட்டஸ்ட். ஓகேவா? இதான் எல்ஸ்ன்னு போட்டு அடுத்து இந்த கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட். இப்ப ஏற்கனவே எல்ஸ் என்ன இருக்கு? பி கிரேட்டர் தன் ஏ இருக்கு. இந்த கண்டிஷனோட எல்ஸ் என்னது? சி கிரேட்டர் தன் பி. ஓகேவா? சி கிரேட்டர் தன் பி. இப்ப அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? சி தான் இருக்கிறதுல பெரிய நம்பர் அர்த்தம். அப்ப சி இஸ் கிரேட்டஸ்ட். இது எப்படி நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எழுதிக்கோங்க, ஏ கிரேட்டர் தன் பின்னு எழுதிக்கோங்க. இந்த பெரிய நம்பர் இருக்கு இல்லையா, பெரிய நம்பருக்கு இன்னொரு கண்டிஷன் எழுதுங்க. இன்னொரு, இப்ப ஏ பி கம்பேர் பண்ணி ஏ பெரிய நம்பர் சொல்லியாச்சு. மீ இன்னொரு நம்பர் என்ன இருக்கு? சி. அந்த சியோடவும் ஏ பெரிய நம்பர் எழுதிக்கோங்க. அப்படி எழுதிட்டீங்கன்னா ஏ இஸ் கிரேட்டஸ்ட். அதுக்கு எல்ஸ் போட்டு இதுல என்ன நம்பர் கம்பேர் பண்ணீங்க? சியை கம்பேர் பண்ணீங்க இல்லையா, அப்ப சி இஸ் கிரேட்டஸ்ட் எழுதிடணும். இது ஒரு கண்டிஷன். இதுல இன்னொரு கண்டிஷன் என்னது? இந்த இஃப்க்கு இன்னொரு கண்டிஷன் என்னது? பி கிரேட்டர் தன் ஏ. இப்போ பி கிரேட்டர் தன் ஏ. இப்போ பி தான் இதுல பெரிய நம்பர், அப்ப பிக்கு சி கூட கம்பேர் பண்ணுங்க. அப்ப பி கிரேட்டர் தன் சின்னு ஒரு கண்டிஷன் எழுதிடணும். எழுதிட்டு இப்ப என்னது? பி இஸ் கிரேட்டஸ்ட். இதோட எல்ஸ் கண்டிஷன் என்னது? சி தான் கிரேட், அப்ப சி இஸ் கிரேட்டஸ்ட். புரிஞ்சா? இதான் 3 நம்பர்ல எந்த நம்பர் கிரேட்டர் நம்பர் கண்டுபிடிக்க வைக்கணும்னா ப்ரோக்ராம். இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம். இதுலதான் நெஸ்டட் இஃப் எல்ஸ் யூஸ் பண்றோம். பாருங்க, ஒரு இஃப்க்குள்ள ஒரு இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியாச்சு, அதே மாதிரி எல்ஸ்க்குள்ளயும் ஒரு இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதான் நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்.
இதுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. 3 நம்பர் என்டர் பண்ண சொல்றோம். 8 ஒரு நம்பர் என்டர் பண்ணிருக்காங்க, 3 2. இதுல நம்ம பார்த்தோம்னா 8 தான் பெரிய நம்பர் தெரிஞ்சிடும். ஆனா ப்ரோக்ராம் அப்படி பண்ணாது. எப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் கம்பைல் பண்ணிட்டு வரும்னு சொன்னோம். இப்போ பாருங்க, ஏல 8 இருக்கு, பில 3 இருக்கு, சில 2 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஏ கிரேட்டர் தென் பிங்கிற கண்டிஷன் செக் பண்ணும். ஏ பியோட ஏ பெருசா இருக்கான்னு செக் பண்ணும். பாருங்க, பியோட ஏ பெருசா இருக்கா, பி என்னது 3, ஏ என்னது 8. அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயாச்சு. அப்ப இந்த லூப்புக்குள்ள நுழையும், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள நுழையும். இப்ப என்ன செக் பண்ணும், ஏ சியை விட கிரேட்டரா இருக்கான்னு செக் பண்ணும். பாருங்க, சி என்னது 2, 2 விட 8 பெருசா இருக்கா, பெருசா தான் இருக்கு. அப்ப இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆயாச்சு. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதுக்கு அப்புறம் என்ன பிரிண்ட் ஆகும், ஏ இஸ் கிரேட்டஸ்ட். ஓகேவா? சோ ஏ இஸ் கிரேட்டஸ்ட் பிரிண்ட் ஆயாச்சா? இதுதான் நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இந்த ஸ்விட்ச் கேஸ்ங்கிறது நீங்க இந்த ஸ்விட்ச்ங்கிறத வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் மாதிரி தான். ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கு. இந்த ஸ்விட்ச் பாக்ஸ்ல ஒரு 3 ஸ்விட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ முதல் சுவிட்ச் போட்டா நமக்கு ஒரு ஃபேன் ஆன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. முதல் சுவிட்ச் போட்டா ஃபேன் ஆன் ஆகுது. ரெண்டாவது சுவிட்ச் போட்டா ஒரு லைட் ஆன் ஆகுது. இப்போ மூணாவது சுவிட்ச் போட்டா இன்னொரு ஃபேன் ஆன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபேன் 2, இது ஃபேன் 1. இப்போ இது முதல் சுவிட்ச், இது ரெண்டாவது சுவிட்ச், இது மூணாவது சுவிட்ச். இப்போ நம்ம இதுக்கு ப்ரோக்ராம் எப்படி எழுதுவோம்னா, 1ன்னு போட்டு ஃபேனு, ஃபேன் 1, 2ன்னு போட்டு லைட்டு. இப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு தான் ஸ்விட்ச் கேஸுங்கிறது. ஓகேவா? ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் மாதிரி தான். பாருங்க, ப்ரோக்ராம் பாருங்க. ஸ்விட்ச்னு போட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க. எக்ஸ்பிரஷன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி. இதுல இருந்து ஒரு ஆன்சர் வரும், இல்ல டைரக்டா ஒரு வேரியபிளே கொடுத்துருவாங்க. இதுல வர்ற ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ. இதுக்கு ஆன்சர் என்னன்னாலும் வரலாம். அதுல ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், இல்ல வேற வேல்யூ வந்துச்சுன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட். இப்ப எங்க பாருங்க, இங்க 1 இருக்கா, இப்ப இங்க 1 வந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், ஃபேன் 1 பிரிண்ட் ஆகும். இப்ப இங்க 2 வந்துச்சுன்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் லைட்னு பிரிண்ட் ஆகும். இப்ப இங்க 3 வந்துச்சுன்னா மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஃபேன் 2 பிரிண்ட் ஆகும். இப்ப இந்த 1 2 3 3 சுவிட்ச் தான் இருக்கு. ஆனா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 கொடுத்துட்டாங்க. 5 கொடுத்தா நமக்கு இங்க நம்ம எழுதிருக்கவே மாட்டோம். கரெக்ட் தானே? அப்படி எழுதாத நம்பர் கொடுத்தாங்கன்னா டிஃபால்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கணும். டிஃபால்ட்னு கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஏன்னா எல்லாருமே கரெக்டா தான் கொடுப்பாங்கன்னு தெரியாது. தப்பா கொடுத்தாங்கனாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டுங்கிறது. ஓகே, இப்போ இந்த சின்டாக்ஸ் நல்லா பாருங்க. இதுல அவசியம் என்ன இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச்னு ஒண்ணு இருக்கணும். ஸ்விட்சுக்குள்ள பிராக்கெட்ல நம்ம கொடுக்க வேண்டிய எக்ஸ்பிரஷன் இல்லைன்னா வேரியபிள் பிராக்கெட்ல இருக்கணும். அடுத்து இந்த கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு கேஸ், இந்த கேஸுங்கிற முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு போட்டு நமக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அந்த ஆன்சர் இங்க கொடுத்துட்டு ஒரு கோலன் வச்சுட்டு ஸ்டேட்மெண்ட் 1 பிரேக். இந்த பிரேக்குங்கிறது என்னன்னு பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்போ பார்ப்போம். இப்போதைக்கு பிரேக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது கேஸ் போட்டு ரெண்டாவது வேல்யூ, ரெண்டாவது ஆன்சர் என்ன வரலாம் அப்படிங்கறத போட்டு அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுங்கிறத போட்டுக்கணும். இதே மாதிரி எத்தனை கேஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அடுத்து டிஃபால்ட், எந்த கேஸ்லயுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும். இதுதான் ஸ்விட்ச் கேஸ்ங்கிறது. ஸ்விட்ச் கேஸ் இஸ் ஏ மல்டிபிள் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். The selection is based on the value included in the switch statement. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூ பொறுத்து தான் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணுங்கிறது செலக்ட் ஆகும். ஓகேவா? இதான் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ப்ரோக்ராம் பார்ப்போம், புரியும். இது எதுக்கு எதிர்க்கும் பாருங்க. ப்ரோக்ராம் டு என்டர் எ சாய்ஸ். ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டின்ல 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ல நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்றோங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஓகேவா? இப்போ பாருங்க, எப்பயும் போல நம்ம ஏங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் கொடுக்கும். என்னன்னா, என்டர் ஏ நம்பர் பிட்வீன் 1 to 4. 1ல இருந்து 4க்குள்ள ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ணுங்க, ஒரு நம்பர் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. 1ல இருந்து 4க்குள்ள ஒரு நம்பர் என்டர் பண்ணணும். அந்த என்டர் பண்ற நம்பரை ஏல ஸ்டோர் பண்ணிப்போம். ஓகேவா? இப்ப என்ன கொடுக்கும், ஸ்விட்ச் ஏல நமக்கு 1ல இருந்து 4ல எந்த நம்பர்னாலும் கொடுக்கலாம். அவங்க 1ன்னு கொடுக்கலாம், இல்ல 2ன்னு கொடுக்கலாம், இல்ல 3ன்னு கொடுக்கலாம், இல்ல 4ன்னு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுனால ஸ்விட்ச் ஏன்னு கொடுத்தாச்சு. இப்ப கேஸ்ன்னு போட்டு 1, நம்ம கொடுக்குற ஆன்சர் வந்து 1 இருந்தா printf you choose ஆப்ஷன் ஏ, நீங்க ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு போட்டு பிரேக் போட்டுறணும். அடுத்து கேஸ் 2, அவங்க கொடுக்குற ஆன்சர் வந்து 2 ஆயிருந்துச்சுன்னா printf you choose ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி கேஸ் 3 போட்டு you choose ஆப்ஷன் 3. அடுத்து கேஸ் 4 you choose ஆப்ஷன் டி.
இப்போ அவங்க இந்த 1ல இருந்து 4க்குள்ள கொடுக்கல, ஒரு 5ன்னு கொடுத்தாங்க இல்ல 6ன்னு கொடுத்தாங்கன்னா டிஃபால்ட்டா இன்வாலிட் சாய்ஸ், நீங்க கொடுத்தது கரெக்டான சாய்ஸ் கிடையாது அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடணும். புரியுதா? சுவிட்ச்ல என்ன கொடுத்துருக்கோம், நமக்கு தேவையானது ஏங்கிற வேரியபிள், ஏன்னா ஏ தான் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். அந்த ஏங்கிற வேரியபிள் ஸ்விட்ச் பண்றோம். அந்த ஏல 1 இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், 2 இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட், 3 இந்த ஸ்டேட்மெண்ட், 4 இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சா? இதான் ப்ரோக்ராம். இப்போ அவுட்புட் பாருங்க, என்டர் ஏ நம்பர் பிட்வீன் 1 to 4. அப்படி என்டர் பண்றப்ப என்ன என்டர் பண்றாங்க, 2ங்கிற நம்பர் என்டர் பண்றாங்க. 2ங்கிற நம்பர் எங்க இருக்குன்னு பாருங்க. இப்ப சுவிட்ச் ஏல போவோம், கேஸ் 1 கிடையாது, அப்ப இதை எக்ஸிக்யூட் பண்ணாது. எக்ஸிக்யூட் பண்ணாம அடுத்து இங்க போவோம், கேஸ் 2 தானே. அப்ப 2ங்கிறப்ப என்ன ஆகும், பிரிண்ட் ஆஃப் யூ சூஸ் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி பிரிண்ட் ஆகும். யூ சூஸ் ஆப்ஷன் பி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்ப இந்த பிரேக்னா என்னன்னு பாருங்களேன். இப்ப இது எக்ஸிக்யூட் ஆகாது. இப்ப கேஸ் 2ல இங்க பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்ப இந்த ப்ரோக்ராம் இதோட நிப்பாட்டிடணும், அதான் பிரேக். எனக்கு இதோட இந்த ப்ரோக்ராம் போதும் அப்படின்னா இந்த பிரேக் கொடுத்தீங்கன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணாது, இதெல்லாம் செக் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? அதுக்காக தான் இந்த பிரேக் யூஸ் பண்றோம். இது என்னங்கிறது தெளிவா பிரேக் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சுவிட்ச் கேஸ்னா இதான். ஃபர்ஸ்ட் சுவிட்ச்ல நமக்கு தேவையான வேரியபிள் போடுறோம் இல்ல எக்ஸ்பிரஷன் போடுறோம். அதுல வர்ற ஆன்சர் வந்து என்னங்கிறத கேஸ் பக்கத்துல எழுதணும். ஆன்சர் வந்து 1ன்னு நமக்கு ஆன்சர் வருங்கிறனால 1 எழுதிருக்கும். இல்ல நமக்கு ஏதாவது ஒரு இதுல 10ன்னு வரணும்னா கேஸ் 10ன்னு போடணும். 100 வரணும்னா கேஸ் 100 போடணும். நம்ம கொடுக்கறதுதான். இப்ப கேஸ் 1ன்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். 2 ஆன்சர் வந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட், 3 ஆன்சர் வந்தா தேர்ட் ஸ்டேட்மெண்ட், 4 ஆன்சர் வந்தா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இதோட செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு. 5 செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன இருக்கு பாருங்க. இப்போ லாஸ்ட் வீடியோல இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு, இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோல நெஸ்டட் இஃப் எல்ஸ் பார்த்திருக்கோம், ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்திருக்கோம். இதோட செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல லூப்பிங் ஆர் ஐட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இந்த வீடியோல இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.